கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் 4ஆம் வார்த்தையை கேட்கும் முன்பதாக கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்து வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இயேசுப்பா சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் கடைப்பிடிப்பவர்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த 4ஆம் வார்த்தையை ஆண்டவரே இயேசு சுவாமி நீர் எங்களுக்கு பேசி தகப்பனே ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 4ஆம் வார்த்தை சிலுவையில் ஆண்டவர் ஏக்கத்தின் வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் பிதாவானவர் கைவிட்டார் என்று சொல்லி 4ஆம் வார்த்தையை கர்த்தர் இயேசு நம்மோடு பேசுகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதற்காக இயேசு சொல்கிறாரு, பிதாவானவர் என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லி. யார் யாரை கைவிட்டது? பிதாவானவர் இயேசுவை கைவிட்டார். எதற்காக? ஆனால் பிதாவானவர் கைவிடுவாரா? சொல்லுங்க, பிதாவானவர் மனுஷரை கைவிடுவாரா? இல்லை, கைவிட மாட்டார். அதற்காக ஓசியா 11:8 சொல்கிறாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் ஏன் இயேசுவை கைவிட்டார்? அதே போல் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. ஒரு துன்மார்க்கர் சாகிறது கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்கிற போது இயேசுவை தேவன் எப்படி கைவிட்டார்? எப்படிப்பட்டதான கேள்வி நமக்குள்ளாக எழுகிறது. ஆனாலும் இயேசுவை பிதாவானவர் கைவிட்டார் என்பது உண்மை. அதற்கு ஆதாரம்தான் இயேசு. இயேசு ஏன் கைவிடப்பட்டார்? ஏன் தெரியுங்களா? வாசியுங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு ஏன் கைவிடப்பட்டார்? யோவான் சொல்லுகிறார் அதற்கான பதிலை 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில். வாசிங்க ஆண்டி. ஆம், அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நம்ம என்ன பண்ணாங்க, மறந்து போனாங்க. யோவான் சொல்லுகிறாரு, உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானது எப்பொழுதுமே பலியிடப்பட்டது. எதற்காக? பாவத்திற்காக. பழைய ஏற்பாட்டிலுடைய முக்கியமான ஒரு பலியாக அது கருதப்பட்டது. அப்படிப்பட்ட உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டிருந்தார். ஒருவருடைய பாவம் ஒரு நிமிடத்திலே நம்முடைய எவ்வளோ சிந்தையில் நம்ம பாவம் வச்சிருக்கிறோம், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயலில் எவ்வளோ பாவங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்ம ஒருவருடைய பாவத்தை சுமக்கவே அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுறோம். அப்போ உலகத்தோட பாவம், இறந்தவர்கள், இனிமேல் பிறக்க போகிறவங்க, இப்படிப்பட்டவர்களுடைய பாவம் ஒருவரோட சுமத்தப்படும் போது இது எவ்வளோ கொடூரமானதாக இருக்கும். அதற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இயேசு அந்த நேரத்தில் பிதாவானவரால் கைவிடப்பட்டதினால அவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் தாம் சேர்ந்து மனிதனை உண்டாக்குவோம் என்று சொன்னார். இப்படியாக எல்லா இடங்களிலும் திரியேக தேவராய் இருந்தவர்கள் இயேசுவை அந்த பாவத்தின் காரணமாக பிரிக்கப்பட்ட போது அந்த பிரிவை இயேசுவினால் தாங்க முடியவில்லை. மாம்ச சரீரத்தில் அவர் இருக்கிறார். ஒரு சிறிய முள் குத்தினாலும் நமக்கு அதனுடைய வலி தெரியும். எங்களோட இதில் சிடிவைஸ் ஓட்டியில், சிடிவைஸ்னால் கார்டியாக் சர்ஜரி ஓட்டி, அப்போ என்ன பண்ணால் ஸ்டெர்னாட்டமின்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்னாட்டமின்னா அங்கே ஒரு நெஞ்செலும்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நெஞ்செலும்பு அறுத்தாதான் இதயத்தையே பார்க்க முடியும். அப்போது அந்த ஒரு வலி எவ்வளோ பெரிய வலி அது மனுஷனுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போது அந்த மயக்கம் மருந்து கொடுத்து அவங்க வெளியே வந்த பிறகு கேட்டால் தெரியும் அதனோட வலி எவ்வளோன்னு. அந்த வலி எப்படி ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் பார்க்குறேன். ஆனால் அது எல்லாவற்றையும் இந்த ஒரு சிறிய அந்த வலி அதில் இல்லாமல் அந்த பாவத்தோட வலி ரொம்ப கொடூரமானது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்காக சுமந்தார், நம்மளோட அனைவருக்காகவும் சுமந்தார். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 59:1 நம்ம வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பிதாவானவர்
இயேசுவை வந்து பிரித்ததான காரணம் வந்து பாவம். அது வந்து 59:2 ஏசாயால சொல்கிறாரு, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு கைவிடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போது அந்த எல்லா பாவத்தையும் சுமக்கும் போதும் பிதாவானவர் வந்து இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுது. அவருடைய முகத்தை வந்து தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ மேலே பார்க்க முடியாமல் போகிறது. அப்போது நம்ம ஒவ்வொரு இந்த சிலுவை தியானத்தை நம்ம எதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம சொன்னது மாதிரி அந்த அன்புன்ற ஒரே வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக சிலுவையில் ஆண்டவர் தொங்கின பொழுது பிதாவானவராலும் கைவிடப்படுகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அன்புள்ள குமாரனை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. ஆனாலும் அவரை கைவிடப்பட்ட நிலைமையில் நம்ம பார்க்கும் பொழுது பிதாவுக்கும் வேதனை இருந்திருக்கும் இல்லையா? பிதாவுக்கும் வேதனை இருந்திருக்கும் நிச்சயமாக. அதே மாதிரி தனியே விடாதவர் ஏன் அவரை கைவிட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதுதான் நான் சொன்னேன், அவரை வந்து பாவமானது பிரிச்சிருச்சு. அதனால் யோவான் 3:16 தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நம்மளிடத்தில் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனின் மூலமாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை வந்து அன்று வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமே நான் வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொல்லியிருந்தா, அவரோடு வந்து என்ன பண்ணலாம், தேவாலயத்திற்கு செல்லாமல் பிலாத்தினுடைய கோட்டையை உடைச்சி அவர் யூதருக்கு ராஜாவாக மாறியிருக்கலாம். அது அல்ல. பிதாவானவர் இயேசுவை அனுப்பினது நோக்கம் அது அல்ல. என்னுடைய உலக ஜனங்கள் அனைத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவின் நோக்கமும் இயேசுவின் நோக்கமும். ஆனாலும் அவர் சரீரத்தில் இருக்கிறனால அது தாங்கக்கூடியாத அளவுக்கு வேதனை இருக்குது. அதற்காக முன்னமே ஜெபிக்கிறார் கெத்செமனே தோட்டத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும் என்று சொல்லி. ஆனாலும் பிதாவின் சித்தத்திற்கே ஒப்பு கொடுக்கிறார். நாமும் நம்மளுடைய எப்போவுமே நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அந்த பாவத்திற்கான சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் வந்து நான் செய்யக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தினாலும் திரும்ப நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோம். நாம் அந்த காரியத்தை செய்யாமல் பிதா வந்து இயேசுவின் மேல் அன்பு வைத்தது போல அந்த அன்பு அவ்வளோ பெரியதான அன்பு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிதாவானவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினானா? 1 யோவான் 3:1 வாசிங்களேன். 1 யோவான் 3:1. ஆம், நம்ம தேவனுடைய பிள்ளை என்று நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்படணும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்த விலை மிகவும் அதிகமானது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு பிதாவானவர் கொடுத்த விலை அதிகமானது. அந்த ஒரே ஒரு வார்த்தை, நம்ம இயேசுவோட பிள்ளைகள் என்று மாறணும், தேவனுடைய பிள்ளைகள் என்று மாறுவதற்கு இயேசு வந்து அந்த கைவிடப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும், ஆனால் உம்முடைய சித்தம் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் அனுமதித்து அதையெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நாமும் கடந்து செல்லுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களுக்கு சிலுவையில் பாராட்டின அன்பு, பிதாவானவர் மூலமாய் வெளிப்படுத்தின அன்பு தகப்பனே, இந்த அன்பு என்ற ஒரே பிரமாணத்தில் அனைத்தையும் அடக்கி வைத்தீர் சுவாமி. அதையும் நீர் நிறைவேற்றினீர் ராஜா. உம்முடைய அன்பை நாங்களும் எங்களுடைய சபை மக்களாய் தகப்பனே இதை அனைவருக்கும் நாங்கள் பரப்பி செல்வதற்கு கொண்டு செல்வதற்கு நீர் எங்களை பயன்படுத்தும். உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்கள் அனைவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. குறைவுகளை நீர் நிறைவாக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.